ட்ரூக் பிராண்ட்லேருந்து மெகா 9 அப்படிங்கிற இந்த ட்ரூவெல்ஸ் இயர்பட்ஸ் இன்றைக்கி நம்ம கையில் இருக்குது. இந்த வீடியோவில் இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 9ல் எல்லா விஷயங்கள் வருது. மேலும் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் அதில் தாங்க. மூலம் ஆஸ் யூஷுவல் இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங்லேருந்து ஆரம்பிக்கலாம். வெளியே வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கவர் ஒன்று கொடுத்துருக்காங்க, அந்த கவர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைட் பார்த்திங்கன்னா வந்து ட்ரூவெல்ஸ் இயர்பட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டாப்பில் வந்து இந்த மெகா 9 அப்படின்ட்டு இதோட நேமையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி பாக்ஸோட பேக் சைட் பார்த்திங்கன்னா இந்த இயர்பட்ஸோட சில ஃபீச்சர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சொன்னாங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து 24 பிட்கான ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டைட்டானியம் டிரைவ்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டியூவல் பேரிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டியூவல் பேரிங் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அட் அ டைமில் 2 டிவைஸை நீங்கள் வந்து பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது 2 மொபைல் டிவைஸஸில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சாலும் வைக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு மொபைல் லேப்டாப் மாதிரியான டிவைஸை நீங்கள் வந்து ஒரே டைமில் ஒரே இயர்பட்ஸை நீங்கள் வந்து பேர் பண்ணி வைக்க முடியும். இப்போ அடுத்தபடியாக இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ளே என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து இந்த ட்ரூவெல்ஸ் இயர்பட்ஸோட கேஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இந்த 2 இயர்பட்ஸும் சைடில் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இந்த இயர்பட்ஸ் எல்லாத்தையும் சைடில் வச்சுட்டு மேலும் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் விஷயங்கள் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இயர்பட்ஸுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி டைப் ஏ டு டைப் சி போர்ட்கான ஒரு சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க. மற்றபடி அடிஷனல் 2 பேர் ஆஃப் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஸ்மால் மற்றும் லார்ஜ் அப்படிங்கிற மாதிரியாக காதில் செட் ஆகலன்னு நினச்சிங்கன்னா அந்த இயர் டிப்ஸ் வந்து மாற்றிக்கலாம். இது போக வழக்கமாக எல்லா இயர்பட்ஸையும் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து ஒரு வாரண்டி கார்டும் அதுபோல் இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் உள்ளே கொடுக்குறாங்க. இப்போ டேரக்டாக இந்த கேஸை வந்து பார்க்கலாம். இந்த இயர்பட்ஸோட கேஸ் பார்த்துட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து ஒரு லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சுவல் லெதர் கிடையாது, ஆனாலும் ஒரு லெதர் டெக்ஸ்சர் பேட்டர்னில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக சொன்ன கேட்டிங்கன்னா நம்ம கை வந்து ரொம்ப சிப்பரியாக இருந்தால் கூட இந்த கேஸை வந்து நீங்கள் வலிக்கி கீழே போட மாட்டீங்க. காரணம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து இந்த கேஸில் வந்து கிரிப் கிடைக்குது. வழக்கமாக எல்லா இயர்பட்ஸும் என் கையை விட்டு வழுகுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த இயர்பட்ஸ் வந்து வழுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இதோட ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸ் 3 டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது சார்கோல் பிளாக் அப்படிங்கிற இந்த கலரில் இருக்குது, ஃபுல் பிளாக்ல இருக்குது. இது போல் நமக்கு வந்து கோபால்ட் ப்ளூ மற்றும் ஃபார் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இன்னும் 2 கலர்ஸும் கிடைக்குது. மற்றபடி இந்த இயர்பட்ஸ் லேட்டஸ்ட்டான ப்ளூடூத் 5.4 கனெக்டிவிட்டியில் இயங்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆடியோ கோடாக்னு பார்க்கும்போது எஸ்பிசி மற்றும் ஏசி கோடாக் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் 1 ஸ்டெப் இன்ஸ்டன்ட் பேரிங் சப்போர்ட் இருக்குது. ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் வந்து உங்களோட இயர்பட்ஸ் வந்து பேர் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைம்லேருந்தே நீங்கள் வந்து கேஸை விட்டு இயர்பட்ஸை வெளியே எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோனில் வந்து ப்ளூடூத் ஆன் ஆகிருந்துச்சுன்னா இன்ஸ்டண்ட்டாக பேர் ஆயிரும். மற்றபடி பாக்ஸ் உள்ளே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து வைக்கிறதுக்கான நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இயர்பட்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வழக்கமாக ட்ரூக் இயர்பட்ஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு வந்து ஒரு சைடில் வந்து ஒரு சில்வர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு எல்இடி லைட்டும் இருக்குது. அதாவது நமக்கு வந்து இயர்பட்ஸ் பேராக இருக்கா இல்லையா அல்லது வந்து சார்ஜ் ஆகுதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து ஒரு லைட்டும் உள்ளே கொடுக்குறாங்க. ஸோ எப்போல்லாம் கேஸுக்குள்ளே வந்து நீங்கள் இயர்பட்ஸை போடுறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு க்ரீன் கலரில் எரியும், அதாவது சார்ஜ் ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் வந்து இயர்பட்ஸை வந்து கேஸ்லேருந்து வெளியே எடுக்கும்போது உங்களுக்கு ஒயிட் மற்றும் க்ரீன் லைட்டில் வந்து எரிஞ்சிட்டு இருந்துச்சுன்னா பேராக இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். மற்றபடி கேஸில் வந்து இயர்பட்ஸை வச்ச உடனே அந்த இயர்பட்ஸை க்ரீன் கலர் லைட் எரியிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேஸ்லேயும் வந்து ஒரு ஒயிட் கலர் லைட் வந்து எரியும். அதாவது கேஸ் மூலமாக இயர்பட்ஸ் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரியாக ஒரு ஒயிட் லைட் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுபோல் கேஸோட பேக் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டும் கொடுக்குறாங்க சார்ஜிங்காக. ஃப்ரண்ட் சைடில் வழக்கம் போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்இடி லைட்டும் இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து இயர்பட்ஸோட டிசைனை பற்றி பார்க்கலாம். இயர்பட்ஸ் வழக்கமாக ட்ரூக் பிராண்டில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக இயர்பட்ஸோட டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது 45 டிகிரியில் வந்து உங்களுக்கு ஒரு எக்கனாமிக் டிசைன் கொடுத்துருக்காங்க. வழக்கமாக ட்ரூக் பேங்கில் இருக்கிற மாதிரியே நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 45 டிகிரிஸில் நமக்கு வந்து இந்த இயர்பட்ஸ் இருக்கிற காரணத்தினால காதில் வந்து அப்படியே வந்து ஃபிட் ஆகுது. இயர்பட்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக கீழே விழாது. இயர்பட்ஸோட கிரிப்புன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து நமக்கு வந்து காதில் வந்து ஃபிட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து நமக்கு பேசிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஏற்கனவே இருக்குது, நமக்கு தெரியும். அந்த ரப்பரைஸ் இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏற்கனவே வெளியே இருக்கிற சவுண்ட் வந்து உள்ளே கேட்காது. அதுபோல் அடிஷனலாக இஎன்சி சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, அதாவது எலக்ட்ரானிக் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதுக்காக 2 இயர்பட்ஸ்லையும் 2 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. மொத்தமாக 4 மைக்ரோஃபோன்ஸ் இருக்குது. அதனால் எவ்வளோக்கெவ்வளோ நாய்ஸியான என்விரான்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் வெளியே வந்து அந்த சவுண்டே கேட்காத மாதிரியாக சூப்பராக நாய்ஸை வந்து ஐசோலேட் பண்ணி தந்துடுது இந்த இயர்பட்ஸ். மற்றபடியே இந்த இயர்பட்ஸ்க்கு IPX5க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால் லைட்டாக அந்த வேறு மாதிரியான விஷயங்கள் பட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஸோ வாட்டர் மற்றும் ஸ்வெட் ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. ஆனால் லைட்டாக தண்ணி பட்டால் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. மேலும் இந்த இயர்பட்ஸோட கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நேரம் வியர் பண்ணாலும் எந்த விதமான வழியும் நான் நோட் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் லாங் டைம் வியரிங்க்கும் இது வந்து நல்லா இருந்துச்சு சொல்லலாம். அடுத்ததாக இந்த இயர்பட்ஸோட கண்ட்ரோல்ஸை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸோட டாப்பில் வந்து எல்இடி பக்கத்தில் வந்து டேப் பண்ணிங்கன்னா நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அது சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகுது. அதே மறுபடியும் டேப் பண்ணிங்கன்னா ரிசீவ் ஆகும். அதாவது பாஸ் ப்ளே பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப் பண்ணால் போதும். அது வந்து பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அடுத்த ட்ராக் போகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரைட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ண வேண்டியிருக்கும்.
அதே பழையபடி ப்ரீவியஸ் ட்ராக் போகணும்னு வச்சிங்கன்னா லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை டபுள் டேப் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் ட்ராக்கை பார்த்து போகுது. இது போக உங்கள் ஃபோனில் இருக்கிற கூகுள் அசிஸ்டன்ட் அல்லது சிரி மாதிரியான அசிஸ்டன்ட் வந்து வேக் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரைட் சைடு இயர்பட்ஸை ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூகுள் அசிஸ்டன்ட் வேக் ஆகும். அது லெஃப்ட் சைடு இயர்பட்ஸை வந்து ட்ரிபிள் டேப் பண்ணும்போது ஹைஃபை சவுண்ட் கேமிங் மோட் அப்படிங்கிற ஒரு கேமிங் மோட் போகுது. இது போய் ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 டைம் டேப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டியூல் பேரிங் மோடு போகுது. அதை வீடியோட ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த டியூல் பேரிங் மோடு வந்து ஏதாவது ஒரு இயர்பட்ஸை 4 டைம் டேப் பண்ணிங்கன்னா போகும். மற்றபடியாக கால்ஸ் வரும்போது நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காலை இன்கமிங் காலை அட்டன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா அட்டன் ஆகும். அதே மறுபடியும் வந்த காலை திருப்பி வந்து சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா கட் ஆகும். ஒருவேளை இன்கமிங் கால் வந்துட்டு இருக்கும்போது அதை ரிஜெக்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா ஏதாவது ஒரு இயர்பட்ஸை டேப் பண்ணி 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கால் வந்து கட் ஆயிரும். இதே மாதிரியாக நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸ் கொடுக்குறாங்க இந்த இயர்பட்ஸில். அடுத்தது ஆடியோ குவாலிட்டி பற்றி பேசலாம். ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க சொன்னோம். குறிப்பாக வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்த சில இயர்பட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நமக்கு வந்து இந்த ஈக்குவலைசர் மோட்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இதில் வந்து ஸ்ட்ரைட்டாக சிங்கிள் மோடு தான் இருக்குது. ஆனால் சிங்கிள் மோடும் தாறுமாறாக இருக்குதுன்னு சொல்லலாம். காரணம் இந்த இயர்பட்ஸில் வந்து ஒரு 24 பிட்டுக்கான லாஸ்ட்லெஸ் ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து நமக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். அதாவது நமக்கு வந்து ஒரு ஸ்பேஷியல் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சுற்றி சரவுண்ட் சவுண்டு எஃபெக்ட் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் சாங்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹைஸ் மிட்ஸ்லாம் வந்து கிளியராக கேட்குது. குறிப்பாக சொன்னோன்னு கேட்டிங்கன்னா பேஸ் லெவல்ஸ்க்கு இது நல்லாவே இருக்கும். காரணம் பேஸும் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வோக்கல்களோட கிளாரிட்டியும் நல்லா இருக்குது. ஸோ இயர்பட்ஸில் குறைன்னு சொல்கிற அளவுக்கு ஆடியோவில் எந்த ஒரு விஷயமும் கொடுக்க சூப்பராக கொடுத்துருக்காங்க ட்ரூக் இந்த தடவை. இந்த சவுண்ட் குவாலிட்டிக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இயர்பட்ஸை ஒரு 13 mm டைட்டானியம் டிரைவர் கொடுக்குறாங்க. அதன் மூலமாக நமக்கு வந்து நல்ல ஒரு டீப் பேஸ் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டல் கிளியரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி உங்களுக்கு கிடைக்குது. ஸோ பேஸ் லவர்ஸ் அது மட்டும் இல்லாமல் மியூசிக் பிரியர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸ் வந்து வாங்கலாம். சூப்பரான ஒரு இயர்பட்ஸாக இருக்குது. மற்றபடி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸில் லோ லேட்டன்சி கேம் மோடும் இருக்குது. அதை 40 மில்லி செகண்டுக்கான லோ லேட்டன்சி கேம் மோடு கொடுக்குறாங்க. ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த கேம்ஸில் ஆடும்போது நமக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த சவுண்டு ரெஸ்பான்சிவ்னஸ் கிடைக்குது. அதை கேம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த லேட்டன்சி கம்மி பண்ணுறதுக்காக இது மாதிரி ஒரு மோடு கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக இந்த சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்காக. ஸோ அப்படி கேட்கும்போது பேட்டரி லைஃப் மட்டும் கொஞ்சம் குறையும் ரெகுலரான மோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. மற்றபடி அந்த சவுண்ட் வந்து இன்ஸ்டண்ட்டாக இந்த ரெஸ்பான்சிவ்னஸ் இருந்துச்சு. அடுத்த இந்த இயர்பட்ஸோட பேட்டரியை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸில் ஒரு 40 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதே கேஸில் ஒரு 400 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நமக்கு இந்த இயர்பட்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு அதாவது 0லேருந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம். அதாவது 1.5 மணி நேரம் டைம் எடுத்துக்கிடுது. அதே கேஸ் வந்து ஃபுல்லாக பேட்டரி ட்ரெயின் ஆச்சுன்னா அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 2 மணி நேரம் அதாவது 120 நிமிஷம் டைம் எடுத்துக்கிடுது. பேட்டரி லைஃப்னு பார்க்கும்போது இந்த இயர்பட்ஸில் சிங்கிள் சார்ஜர் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 மணி நேரம் வரையும் பேட்டரி லைஃப் வந்து நமக்கு சாலிடாக கிடைக்குது. நான் வந்து எப்போவுமே வந்து பாதிக்கு மேலே தான் வந்து சவுண்ட் வந்து வச்சு கேட்பேன். அப்படி கேட்டும் பேட்டரியோட லைஃப் வந்து ஒரு 7 மணி நேரம் கிட்ட வந்துச்சு. ஒருவேளை நீங்கள் வந்து 50% சார்ஜ் வச்சு கேட்கும்போது இன்னும் பேட்டரி லைஃப் வந்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. மற்றபடி லோ லேட்டன்சி மோடு வந்து எனேபிள் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4 மணி நேரம் மேலே வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடச்சிச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து இதில் கிடைக்குது. அது ஓவராலாக பார்க்கும்போது கேஸ் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 70 மணி நேரம் வந்து உங்களுக்கு வந்து பேட்டரி பேக்கப் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதிலேருந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்ததாக கால் குவாலிட்டி பற்றி பேசலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸில் ENC சப்போர்ட் இருக்குது. அதாவது 2 மைக்ரோஃபோன்ஸ் வந்து ஒவ்வொரு இயர்பட்ஸ்லையும் கொடுக்குறாங்க. அதனால் வந்து வெளியே இந்த சவுண்டான என்விரான்மெண்ட்லேருந்து நீங்கள் கால்ஸ் பேசும்போது கூட அது கிளியராக கேட்கும். ஹலோ, நான் இந்த ட்ரூக்கோட புது இயர்பட்ஸ்லேருந்து பேசுகிறேன். சவுண்ட் வந்து எப்படி வெளியே உள்ள சவுண்ட் ஏதாவது கேட்குதா? இந்த சவுண்ட் எல்லாம் கேட்குதா? கொஞ்சம் வந்து காத்தடிச்சிட்டு இருக்கு. ஏதாவது இந்த சவுண்ட் ஏதாவது கேட்குதா? இல்ல, கிளியரா இருக்கு. கிளியரா இருக்கு. வால்யூம் எப்படி இருக்கு? வால்யூம் நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சரி, அதுதான் கேட்டேன். ஸோ கால் குவாலிட்டி நீங்கள் இப்போ கேட்டிருப்பீங்க. நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ENC சப்போர்ட் இருக்குது. அதாவது வெளியே வந்து நாய்ஸ் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் சப்ரஸ் பண்ணி வந்து உங்களுக்கு கொடுத்துருது. ரொம்ப நாய்ஸியான கண்டிஷனில் வந்து பேசும்போது மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் நோட் பண்ணி மற்றபடியாக நார்மலான என்வரன்மெண்ட் அதாவது லைட்டாக ஒரு க்ரௌடட் நார்மல் க்ரௌடட் பிளேஸில் வச்சு நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து உங்களோட சவுண்ட் வந்து ஆப்போசிட் உங்களுக்கு கிளியராக கேட்குது. ஸோ இதே மாதிரியாக வந்து நமக்கு வந்து சவுண்ட் குவாலிட்டியும் வந்து ஓரளவு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இயர்பட்ஸோட கால் குவாலிட்டியும் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு. கடைசியாக இந்த இயர்பட்ஸோட விலையை பற்றி பார்க்கலாம். நமக்கு இந்த இயர்பட்ஸ் லான்ச் ஆகி 3 மணி நேரம் இந்த இயர்பட்ஸோட விலை வந்து வெறும் 999 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் வாங்க முடியும் இன்ட்ரோடக்டரி ப்ரைஸாக. அதுக்கப்புறம் இதோட ரெகுலர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1299 அப்படிங்கிற ப்ரைஸிங்கில் விற்கிறாங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது இந்த ப்ரைஸிங்க்கு இந்த இயர்பட்ஸ் நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரீசெண்டாக கேட்ட பட்ஜெட் இயர்பட்ஸில் வந்து இந்த இயர்பட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். ஸோ காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸோட அந்த கொடுத்துருக்கிற டிரைவரோட சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேஸும் நல்லா இருந்துச்சு.
இது போன்ற ஒரு நல்ல கம்ஃபர்ட்டும் கிடைக்குது. இது மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த இயர்பட்ஸில் பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்குறாங்க. ஸோ ஓவரலாக பார்க்கும்போது பாசிட்டிவான விஷயம் தான் இந்த இயர்பட்ஸ் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை இந்த இயர்பட்ஸில். ஸோ கொடுக்குற விலைக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான சவுண்டு, அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து பேஸும் வந்து சூப்பராக இருக்குது. ஹைஸ் மிட்ஸ் லோஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. பாட்டு கேட்குறவங்களுக்கு, குறிப்பாக வந்து மியூசிக் கேட்குறவங்களுக்கு இது கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அது மட்டும் லாங் டைம் யூசேஜுக்கும் இந்த இயர்பட்ஸ் நல்லா இருக்குது. குறிப்பாக அந்த பில்ட் குவாலிட்டி மாதிரியான எல்லா விஷயங்களும் வந்து டிக் அடிக்குது இந்த இயர்பட்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து லாங் லாஸ்டிங்கான ஒரு பேட் லைஃபும் கிடைக்குது. ஸோ நீங்கள் இந்த ட்ரூக்கோட இந்த மெகா 9 அப்படிங்கிற இயர்பட்ஸை பற்றி நினைக்கிங்க அப்படிங்கிறத கீழே காமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயர்பட்ஸ் வாங்கணும்னு வச்சிங்கன்னா இதோட பைண்டிங்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் அதை கிளிக் பண்ணி வாங்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் இந்த மற்றொரு நன்றி, வணக்கம்.